Praise the Lord. Welcome to Back to Basics. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தையில் கட்ட வேண்டும். கற்பாறையில் கட்டுகிற வீடு நிலைத்திருக்கும். மணலின் மேல் கட்டுகிற வீடு ஒரு வெள்ளமோ காற்றோ புயலோ கொந்தளிப்போ ஏற்படும் பொழுது அது அழிந்துவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் நாம் வேத வசனத்தில் நாம் கட்ட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு சின்ன தாட் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். John chapter 2 verses 1 to 11 speaks about the miracle that Jesus has done. கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? Why no miracles are happening in my life? அப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குது. ஆனால் when I see to that person, அந்த மனுஷனை பார்த்தேன், இந்த மனுஷனை பார்த்தா அவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கிறான், ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. The time has not yet come. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய வேலை இன்னும் வரவில்லை. இதை நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு சின்ன அற்புதம் நடக்கிறது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் இயேசுடைய தாயார் சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைவு பெற்றுட்டு ஏதாவது செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுடைய தாயாருக்கு அந்த திருமண வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமுக்கு இயேசுவால் தான் சொல்யூஷன் கொடுக்க முடியுன்றதை அவருடைய தாயார் அறிந்து வைத்திருந்தார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், த ப்ராப்ளம், உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமுக்கு த ஒன்லி சொல்யூஷன் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். The only solution to your problem is Jesus Christ. இதை புரிந்துதான் அந்த தாயார் இயேசுவிடத்தில் போய் கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க? திராட்சரசம் குறைவு பெற்றுட்டு போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்ப இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. 2ஆம் அதிகாரம் யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உமக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அவருடைய வேலை வர வேண்டுமே என்றால் என்ன செய்யணும்? வாட் இஸ் தட் we have to do? இந்த வீடியோவில் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, அந்த தாயார் அந்த வேலைக்காரங்கிட்ட போய் இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு அந்த தாயார் சொல்றாங்க. அதையும் நான் வாசிக்கிறேன். அதற்கு தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செய்யுங்கள். Do what he is asking you to do. இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. இது யார் சொல்றா? இயேசுடைய தாயார். இயேசுடைய தாயாருக்கு அந்த திருமண வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்றது தெரியும். அந்த ப்ராப்ளமுக்கு இயேசு தான் சொல்யூஷன்ன்றது தெரியும். ஆகவே தான் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ற அந்த குடும்பத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள்ட்ட சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ செய்யி. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த கிரைசிஸ், நம்முடைய லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதுக்கு அவசியம் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிரைசிஸ்க்கு தீர்வு இயேசு கிறிஸ்து. அதுக்கு அவசியம் ஒபீடியன்ஸ். ஏன் ஒபீடியன்ஸ் அவசியம் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்.
இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த வேலைக்காரங்கிட்ட போய் அந்த எம்டி வெசல்ஸ்ல தண்ணீரினால் நிரப்புங்கள், fill the pot with water. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த பாட், பானை நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது, நம்முடைய சிந்தையை குறிக்கிறது. fill the pot with water. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வசனத்தை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். வேலைக்காரர்கள் தண்ணீரை நிரப்புறாங்க. இது நம்ம என்ன விதத்தில் பொருந்தும் என்றால், கற்சாடியாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும். அப்ப என்னன்னா, அனுதினமும் அவருடைய வசனத்தை நம்ம படிக்கணும். we need to meditate or study the word of God. we need to meditate and study the word of God. அந்த தண்ணீரை நிரப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை போய் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அந்த தண்ணீர் முந்தின ரசத்தை காட்டிலும் ஆண்டவருடைய அற்புதத்தின் மூலமாய் உருவாக்கப்பட்ட அந்த ரசம், அந்த வைன் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அதுதான் ஆண்டவர் செய்த அற்புதம். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல தண்ணீராகிய வேத வசனத்தை நாம் தியானித்து நம்முடைய இருதயத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நாம் உணர முடியும். we can feel because the word has life. வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வார்த்தையில் வெளிப்பட்ட என் ஆண்டவர், flesh word become flesh. வார்த்தை மாம்சமானது. அப்போ வார்த்தையாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த கடவுளின் கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்படும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில வசனத்தினால் நிரப்பும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். பிகாஸ் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான பலனை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு உங்க லைஃப்ல அற்புதம் நடக்கல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, the time has not yet come. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. காரணம், அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். when you fill with the word, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவருடைய வேலை உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டுமே என்றால் வார்த்தையினால், அவருடைய வார்த்தையை நீங்க தியானிங்க, வார்த்தையில நீங்க நிரம்புங்க. fill yourself with the word of God and the word will do wonders in your life. ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். God bless you and amen.